guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்ல ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்ல 2 mark question, what is antibiotic resistance or define antibiotic resistance அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். When bacteria develop the ability to defeat the drug designed to kill or inhibit their growth. நம்ம முன்னாடி பார்த்த வீடியோல ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷனை பத்தி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? ஆன்டிபயோட்டிக்னா என்ன, ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்றது. அதுல பாக்டீரிசீடியல் ஆன்டிபயோட்டிக், அப்புறமா பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டிபயோட்டிக்கை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். பாக்டீரிசீடியல் ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக். பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது பாக்டீரியாவோட growth-அ கண்ட்ரோல் பண்றது, லிமிட் பண்றது பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டிபயோட்டிக். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நான் முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி டைப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ன்றது எதுக்காக அப்படின்னா, என்னோட பாக்டீரியாவை ஒண்ணு அழிக்கணும், இல்லைன்னா அது growth ஆகிறத நான் கண்ட்ரோலா லிமிட்டா நான் பண்றது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்தாலும் அதை எதிர்த்து பாக்டீரியா டெவலப் ஆகிறத ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னதான் பாக்டீரியசீடியல் ஆன்டிபயோட்டிக் இருந்தாலும், பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டிபயோட்டிக் இருந்தாலும், அது என்னதான் பாக்டீரியால அப்ளை பண்ணாலும் அதை எதிர்த்து பாக்டீரியா டெவலப் ஆகிறது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடிய பாக்டீரியா, அதை நம்ம சயின்டிஃபிக் டேர்ம்ல பேத்தோஜெனிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாக்டீரியாஸ் அந்த கேட்டகரியில வரும்போது பெரிய ஒரு மாஸ் த்ரெட்டா தான் இது வந்து நமக்கு அமையும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ என்னோட பாக்டீரியா ரெசிஸ்டன்ஸ், அதாவது அதை எதிர்க்கக்கூடிய சக்தி இருந்தது அப்படின்னா, பாக்டீரியா என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும், அதாவது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். மோஸ்டா பாத்தீங்கன்னா narrow spectrum antibiotics are preferred over broad spectrum antibiotics. இது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான 1 mark. ஃபர்ஸ்ட், narrow spectrum antibiotic and broad spectrum antibioticனா என்னன்றதை நம்ம பார்க்கணும். narrow spectrum antibiotic யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வரக்கூடிய வீடியோஸ்ல அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். பிராட் ஸ்பெக்ட்ரம் பாக்டீரியா அப்படின்றது ஒரு பெரிய குரூப் ஆஃப் பாக்டீரியாக்காக யூஸ் பண்றது தான் பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். சாரி, பிராட் ஸ்பெக்ட்ரம் பாக்டீரியா கிடையாது, பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்காக ப்ரிஃபர் பண்ற நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் தான் அதிகமா வந்து எடுத்துப்பாங்க. அண்ட் இதுல இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூப்பர் பக் தான். ஏன் நம்ம நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்கை யூஸ் பண்றோம் அப்படின்னா, குறிப்பிட்ட ஹார்ம்ஃபுல்லா இருக்கிற ஆர்கானிசமை டார்கெட் பண்ணும். அந்த ஆர்கானிசம் டார்கெட் ஏன் பண்றாங்க அப்படின்னா, லெஸ் ரியாக்டிவ், லெஸ் லைக்லி டு காஸ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது அதை எதிர்க்கக்கூடிய சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் ஹார்ம்ஃபுல்லா இருக்கிற பாக்டீரியா நமக்கு தேவை இல்லாததுனால அதை டார்கெட் பண்றதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். இந்த சூப்பர் பக் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான 2 mark. சூப்பர் பக் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியா, ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியானா பாக்டீரியாவோட சப்டைப்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, இந்த சூப்பர் பக் அப்படின்ற டேர்ம் காமனா இப்ப இந்த காலகட்டத்துல யூஸ் பண்ற ஆன்டிபயோட்டிக்க ரெசிஸ்டன்ஸா இருக்கிறத சூப்பர் பக் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்டா சூப்பர் பக் அப்படின்றது
2 மார்க் ஆர் 1 மார்க் கேட்டகரியில வரலாம். அண்ட் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்றத 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அதை தவிர்த்து இந்த டாபிக்ல பெருசா கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோ இருக்காது. ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் அந்த டாபிக்ல இருக்கிறதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.